இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சிவா, அந்த விஜயகுமார் இப்போ உயிரோட இல்ல. ரேஷ்மா செத்த அன்னைக்கே அவனும் செத்துட்டான். அந்த விஜயகுமார் தான் உங்களுக்கும் நேர்மையை சொல்லி கொடுத்தான், ரேஷ்மாவுக்கும் நேர்மையை சொல்லி கொடுத்தான். ஆனா ரிசல்ட் என்னாச்சுன்னு பாத்தீங்கல்ல? ஒரு போலீஸ்காரன் யூனிஃபார்ம் மாட்டும் போது அவனோட சொந்த பந்தம், குடும்பம், உறவுன்னு எல்லாத்தையும் கழட்டி வச்சிருந்தா அதை மாட்டணும்னு நீங்க தானே சார் எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க. இப்போ நீங்களே ரேஷ்மா விஷயத்துல இப்படி ஒரு முடிவு எடுக்கிறது கரெக்ட்னு நினைக்கிறீங்களா? கரெக்ட் இல்லதான், ஆனா எனக்கு வேற வழி இல்லையே. அப்போ நீங்க முடிவெடுத்த மாதிரியே ரிசைன் பண்ணிக்கோங்க. என்ன சார் பாக்குறீங்க? அந்த வர்மா நம்மள ஜெயிக்கணும், நாம அவன் கிட்ட தோக்கணும். அதானே உங்க விருப்பம். தாராளமா நீங்க ரிசைன் பண்ணிக்கோங்க சார். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன் சார். ஒரு அப்பாவா நீங்க ரேஷ்மா சாவுக்கு நியாயம் தேடுறதை விட அவளோட டிபார்ட்மெண்ட் ஆளுங்களாம் நானும் சிவாவும் அவளோட சாவுக்கு நியாயம் தேடாம விட மாட்டோம். அதனால நீங்க ரிசைன் பண்றதுனா பண்ணிக்கோங்க சார். இத்தனை வருஷமா எங்க அம்மாவுக்காக நான் வர்மாவை தேடி அலைஞ்சேன். ஆனா இப்போ ரேஷ்மாவுக்காகவும் அவனை தேடி கண்டுபிடிக்க போறேன். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் எனக்கு முன்னாடி அவன் வந்து நிப்பான். அவனை நேருக்கு நேரா பார்த்து அவன் கண்ணுல தெரிகிற மரண பயத்தை பார்த்து நான் ரசிக்கணும். ரேஷ்மாவை எப்படி துடிக்க துடிக்க கொன்னானோ அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு அவனை நான் சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவேன். இந்த போராட்டத்துல சிவா சொன்ன மாதிரி எங்க உயிரே போனாலும் சரி அவனை பிடிக்காம விட மாட்டோம். அதனால நீங்க ரிசைன் பண்றதுனா பண்ணிக்கோங்க சார். வாங்க சிவா, போலாம். நில்லுங்க. ஆபரேஷன் வர்மா இன்னும் முடியல. கண்டினியூ பண்ணுங்க. ஓகே? எஸ் சார். எஸ் சார். இந்த தடவை அந்த வர்மா மிஸ் ஆக கூடாது. ஓகே? மிஸ் ஆக மாட்டா சார். நாங்க வரோம் சார்.